வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் வியூஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நம்ம எழுதுகிற வியூஸ்லேயே இந்த பர்டிகுலரில் யூஆர்எல்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தோம்ல, இந்த யூஆர்எல்லையே ரீரைட் பண்ணுறது என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் யூஆர்எல் ரீரைட்டிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர்எல் ரீரைட்டிங்னா இப்போ வேறு ஒரு யூஆர்எல் இப்போ நான் எழுதி காமிக்கிறேன். இப்போ இந்த யூஆர்எல் என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பர்டிகுலர் அந்த வியூஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணோம். அதில் என்ன ரிட்டர்ன் பண்ணுறோமோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் நான் ஒரு இண்டெக்ஸ் பேஜுக்கு அப்புறம் ப்ரொஃபைல்னு ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னோடய ஹோம் பேஜ் மாதிரி அசியூம் பண்ணிக்குவோம். இந்த ஹோம் பேஜில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு பேஜில் அந்த பர்டிகுலர் ஏதோ ஒரு ஐடி நான் வந்து பாஸ் பண்ணுறேன். அந்த பர்டிகுலர் ஐடி வந்து என்ன டேட்டா டைப்பில் இருக்குது, இன்டிஜர்னா இன்டிஜர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐடி இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நீங்கள் ஸ்ட்ரிங்னா எஸ்டிஆர் அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ அப்படின்னா நான் என்ன பண்ணால், இது வந்து புதுசாக எழுதியிருக்கக்கூடிய யூஆர். நான் இப்போ வியூஸில் என்ன பண்ண போகிறேன்னா, வியூ ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருந்தோம், கடந்த வீடியோவில் இண்டெக்ஸ்னு ஒரு நேமில் ஒரு வியூஸில் இண்டெக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம். இந்த இடத்துல வியூஸில் வந்து என்ன பண்ணியிருந்தோம், இண்டெக்ஸ் அதில் அப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம்ல. அதே மாதிரி என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன நேம் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர்எல்ல வியூ ப்ரொஃபைலுங்கிற ஒரு நேம் சொன்னேன். இந்த நேமை தூக்கி இந்த ஃபங்க்ஷனை மாற்றி விட்ருங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ இந்த யூஆர்எல் கால் பண்ணால் இண்டெக்ஸு /ப்ரொஃபைலு சம் ஐடி இது நம்ம கொடுத்தோம்னா வியூஸில் இருக்கக்கூடிய வியூ ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணோம். ஓகே, வியூ ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய வியூ மெத்தட் கால் பண்ணோம். அப்போ அந்த ஐடி எப்படி பாஸ் ஆகும்னா, ஐடி இதில் நீங்கள் பாஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா பை டிஃபால்ட்டாக நன் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். இப்போ நான் பாஸ் பண்ணுற ஐடியை நம்ம எப்படி வியூ பண்ணி பார்க்குறது, பிரிண்ட் கன்சோலில் வி கேன் செக் பிரிண்ட்டு ஐடி. அப்படி இல்லைன்னா அந்த ஐடியவே நம்ம ரிட்டர்ன் பண்ணவும் செஞ்சுக்கலாம். கன்சோல்லையும் நான் பாஸ் பண்ணுறேன், ஸ்பேஸ் விட்டு கம்மா கொடுத்து அந்த ஐடி என்ன வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஐடி வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஐடியை மெசேஜாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் ரிட்டர்ன் பண்ணி விட்டுருலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஐடி அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன் இப்போதைக்குன்னு. ஓகேவா, இப்போ வேறு எதுவுமே இல்லை, ஒரு ஐடி அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூஆர்எல் ரீரைட்டிங்னா இதை நம்ம ரீரைட் பண்ண யூஆர்எல், இந்த யூஆர்எல்ல ப்ரொஃபைல் வரைக்கும் காப்பி பண்ணுவோம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸில் ஸ்லாஷ் இந்த யூஆர்எல் ப்ளஸ் ஐடி. இப்போ 10ஆம் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு இந்த 10 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஐடி வரும். அந்த ஐடி நீங்கள் வந்து பின்னாடி எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் இந்த யூஆர்எல்லை கால் பண்ணும். இப்போ வேறு ஒரு யூஆர்எல் எழுதியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், ப்ரொஃபைல் ஓகேங்களா 10 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு 10 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மாறி இருக்குது. இப்போ 20 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ கன்சோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சோலில் இந்த டேட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணி எழுதிட்டு போகிறதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர்எல் ரீரைட்டிங் அப்படிங்கிறது. நன்றி நண்பர்களே.